தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, டெல்லியில் பிரதமரின் முகாம் அலுவலகத்தில் என்டிஏ தலைவர்களின் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய முகாம் அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பிஜேபி சார்பான தலைவர்களும் அதே போன்று இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, அதே போன்று ஐக்கிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார், சிவசேனா கட்சியினுடைய ஏக்நாத் ஷிண்டே அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா, அதே போன்று சரத்பவர் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அஜித் பவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிரிவான கட்சியினர், இது போன்ற கூட்டணி கட்சியினர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அந்த தலைவர்கள் தற்பொழுது டெல்லியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஆதரவு கடிதம், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை கூட்டணி கட்சியினர் வழங்க இருக்கிறார்கள். மேலும் இந்த கடிதத்தின் ஊடாகவே அனைத்து எம்பிகளும் நாளை மறுநாள் டெல்லியில் கூடுவதற்கான ஒரு ஆலோசனையும் அடுத்த கட்ட நகர்வாக இந்த கூட்டணி அரசு அமைவதற்கான அடுத்த செயல் வடிவ திட்டங்கள் குறித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது. 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருந்தாலே ஆட்சி அமைப்பதற்கு போதுமான சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 291 என்ற அளவில் பெரும்பான்மையான எண்ணிக்கையானது இருக்கிறது. இதன் காரணமாக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கான முடிவுகளை இந்த கூட்டணி எடுத்திருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இந்த புதிதாக அமையக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மூன்றாவது அரசினுடைய தொடர் வெற்றியில் மூன்றாவது முறையாக மீண்டும் இந்த கூட்டணியானது அரசு அமைக்க இருக்கிறது. இந்த அரசினுடைய அமைச்சரவையில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய இலாக்காக்கள் அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி எடுத்து செல்ல வேண்டிய திட்டங்கள், நாட்டிற்கான செயல்வடிவு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 8ஆம் தேதி இந்த கூட்டணி கட்சியினுடைய எம்பிகள் மொத்தம் இருக்கக்கூடிய 291 நபர்களுடைய கையொப்பமிட்ட அரசமைக்கக்கூடிய கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் வரக்கூடிய 8ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருப்பதாகவும் அதே நேரத்தில் அமைச்சரவையும் பதவியேற்க இருப்பதாகவும் ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தேர்தல் விவரங்கள் முடிவுகளானது நேற்று வெளியாகி இருந்தது. நேற்று வெளியான சூழலிலேயே பெரும்பான்மை, அதாவது ஒரு தனி கட்சிக்கு என பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல கூட்டணி அரசு அமையும் என்பது நேற்று தினமே உறுதியாகி இருந்தது. இந்த சூழல்ல காங்கிரஸ் தலைமையிலான தேசிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கையோ 230 என்ற அளவில் இருக்கிறது. அதாவது 234 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியானது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது தனித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 18 இடங்கள் இருக்கின்றன. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா கூட்டணியினர் மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினமே கர்நாடக மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அவரும் நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு பேசியதாக ஒரு தகவலான சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல தரப்பில் இருந்தும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்குமான அந்த இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழல்ல கூட்டணி அரசு அமைக்கக்கூடியதற்கான வாய்ப்பு இரு கட்சிகளுக்கும் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உறுதியாக இருப்பதாகவும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு இருக்கும் எனவும் பாஜக தலைமையில் அரசு அமைப்பதற்கான முழு உறுதியும் நம்பிக்கையும் தாங்கள் வழங்க இருப்பதாகவும் தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்தார். அதே போன்று நிதிஷ்குமாரும் தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியினருடைய இந்தியா அலையன்ஸ் இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டமும் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் தான் இன்றைய தினம் பீகாரில் இருந்து டெல்லி சென்ற விமானத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் ஒரே விமானத்தில் பயணித்திருந்தனர். அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக கூட்டணி அரசு தான் அமையும் என்ற சூழல்ல இந்த இரண்டு நபர்களும் எந்த கூட்டணிக்கு செல்ல இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருந்தது. இதனை தேஜஸ்வி யாதவ் தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக நிதிஷ்குமாரும்
தேஜஸ்வி யாதவ் அவர்களும் 2 பேரும் ஒரே விமானத்தில் செல்லும் பொழுது அரசியல் பேசவில்லை எனவும் அவர் இந்த விமான பயணத்திற்கு பிறகாக ஒரு விளக்கமாக தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பில் ஈடுபடும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சூழல்ல சந்திரபாபு நாயுடைய வருகை எங்கு இருக்கும், டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் மீண்டும் வருவாரா இல்ல இந்தியா கூட்டணிக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வியானது இருந்த சூழல்ல உறுதியாக தான் பாஜக கூட்டணிக்கு தான் அங்கம் வைப்பேன் என்ற ஒரு உறுதியை அளித்திருந்த சூழலில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்பொழுது சந்திரபாபு நாயுடு இன்று நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று நிதிஷ்குமார் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் கூட்டம் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமருடைய முகாம் அலுவலகத்தில் தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தலைவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகாக பாஜகவினுடைய நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லி வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பாஜக தலைமை கொடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை அந்த தலைவர்கள் அவருடைய மாநிலங்களில் அவர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து அந்த தகவல்களை அவரிடம் பகிர்ந்ததற்கு பிறகாக நாளை மறுநாள் 7ஆம் தேதி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய கூட்டம் டெல்லியில் கூடுகிறது.